உன் கூட வித்தியாசமா 2 பேரும் சுத்துவாங்களே, அவங்க எங்க போனாங்க? அவங்க மரம் ஏற ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. உன்னால மரம் ஏற முடியாதா? இங்க இருக்கிறதுலே நான் தான் பெஸ்ட். உங்களை பாதுகாக்க தான் சென்சே என்ன இங்க அனுப்பி வச்சாரு. என்ன காமெடி பண்றியா? எதுவும் வேலைக்கு ஆகாது டாசனா. இந்த வேலையை விட்டாதான் இங்க இருந்து நம்மளால உயிரோட போக முடியும்னு நினைக்கிறேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே லஞ்ச சாப்பிட்டுட்டு அப்படியே உன் வீட்டுக்கு திரும்பி போயிடு. ஒரு காலத்துல பெரிய ஹீரோ வாழ்ந்த மண்ணு. ஏன் இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு? இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன ஆச்சு? ஒரு வழியா வந்தாச்சு. நிறைய வாங்கணும்னு சொன்னாரு, ஆனா இந்த கடையில ஒண்ணுமே இல்லையே. இந்த தடவை மர உச்சி வரைக்கும் நான் போவேன். சாஸ்கே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லு. இதுக்கு முன்னாடி சாக்குரா கிட்ட நீ அட்வைஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்த. அப்பாவ என்ன சொன்னான்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். ஜாபுசா திரும்ப வந்துட்டான். பிரிட்ஜ் மேல நடக்க போற போர். எங்க நருட்டோ வக்கானோ மறுபடியும் ராத்திரி பூரா பயிற்சி பண்ண போயிட்டானா? ஆமா, ராத்திரி பூரா மரம் ஏறிக்கிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் கூட சரியே இல்ல. சாக்குரா சொல்றது சரிதான். நருட்டோ சரியான கிறுக்க. நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். ஆனா நாம இப்பதானே சாப்பிட ஆரம்பிச்சோம். வேகமா சாப்பிட்டுட்டான். இங்க தூங்கினா உடம்பு சரியில்லாம போயிடும். சீக்கிரம் எழுந்துரு. ஆமா, நீங்க யாரு? காலையிலேயே வேலையை ஆரம்பிச்சிருவீங்களா என்ன? நான் காலையிலேயே வந்துருவேன். ஆனா காட்டுக்குள்ள இப்படி ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன காமெடியா பண்ண? எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க? நான் போயிட்டு வரேன். வாய்ப்பு இருந்தா திரும்பவும் சந்திக்கலாம். ஓ, அப்புறம் இன்னொரு விஷயம், நான் பொண்ணு இல்ல, பையன். என்னது? வாய்ப்பே இல்ல. சாக்குராவை விட அழகா இருக்கானே. வாழ்க்கையில இது வரைக்கும் நிறைய வித்தியாசமான விஷயங்களை பார்த்திருக்கேன், ஆனா இப்படி ஒண்ணு பார்த்ததே இல்ல. எதுக்கு இப்ப நான் அடிச்சேன்? பைத்தியக்காரா, போதும் நிறுத்து. காலையில சாப்பிடணுங்கிறத மறந்துட்டியா என்ன? எல்லாத்தையும் மறந்துடுவியா? இதுவும் ஒரு வித்தாதான். இது மோசமா தான் முடிய போகுதுன்னு எதனால எனக்கு தோணுது? வெறுப்பேத்துனது பத்தாதுன்னு மறுபடியும் பண்றியா? அப்படிதான் சாஸ்கே, நீ கலக்கிட்ட. சரி, நாம கிளம்பலாம். பிரமாதம். 2 பேரும் என்ன பண்ணிட்டு வரீங்க? பார்க்க தர்மடி வாங்கிட்டு வர மாதிரி தெரியுது. நாங்க 2 பேரும் சாதிச்சிட்டோம். அந்த மரத்தோடைய உச்சிய தொட்டுட்டோம். நீங்க என்ன பண்ணாலும் சரி, எப்பவும் பலசாலிகள் தான் ஜெயிப்பாங்க. நாம தோத்து போயிட்டே இருப்போம். சும்மா பயத்துல உளராத. இந்த நாருட்டோவா அந்த காட்டோவான்னு பாத்துருவோம். கொஞ்ச நேரம் வாய மூடு. உன்னை எனக்கு பார்க்க கூட பிடிக்கல. இத பாரு குட்டி பையா, வாழ்க்கையில அழுதுகிட்டே புலம்புறதால எந்த நல்லதும் நடக்க போறது கிடையாது. நாள் முழுக்க உன்ன மாதிரி அழுதுட்டு உட்கார எனக்கும் தெரியும். ஆனா நான் உன்ன மாதிரி பயந்தங்கொல்லி கிடையாது. நருட்டோ சில நேரங்கள்ல யோசிக்காம இந்த மாதிரி தான் எதையாவது பேசிடுவான். ஆனா உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நருட்டோவும் அப்பா இல்லாம தான் வளர்ந்துருக்கான். சொல்ல போனா அவனோட அப்பா அம்மாவை அவன் பார்த்ததே இல்ல. இப்ப நருட்டோ உன்கிட்ட சொன்னது கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவன் சொன்ன அதே விஷயத்த அவனுக்குள்ள 1000 தடவை சொல்லியிருப்பான். நான் நினைச்ச மாதிரி அவன் இன்னும் சாகல. நம்மள மறுபடியும் தாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கான். ககாஷி சென்சே, இத செஞ்சது ஜாபுசா தானே? இது அவரோட ஹிடன் மிஸ்ட் ஜூட்சு தான். இன்னும் அவன் நடுங்கிக்கிட்டு தான் இருக்கான். பார்க்க பாவமா இருக்கு.
நான் நடுங்கிட்டு இருந்தது உற்சாகத்துல. முக்கியமா இப்படி மாஸ்க போட்டுட்டு யாரை ஏமாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்க? ஏதோ கோமாளி மாதிரி பண்றான். முகமுடிய போட்டுக்கிட்டு அவன் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். சாஸ்கே, நீ ரொம்ப நல்லா பேசுற. இவனுக்கு என்னாச்சு? நான் சொன்னதை அப்படியே சொல்றானே. இவன் திருந்த மாட்டான். ஹாக்குவோடைய சீக்ரெட் ஜூட்சு கிறிஸ்டலைஸ்டு மிரர்ஸ். நீங்க மரியாதையா எங்க அம்மாவை விட்டுட்டு போயிடுங்க. இன்னாரி வேண்டாம். இவன் ஆளும் வளரலன்னு பார்த்தா இவனுக்கு மூளையும் வளரல. அவன் கதையை முடிச்சிட. சாக்குரா, டாசுனாவை பாத்துக்கோ. என்னை விட்டு விலகி போகாத. இவனை சாசுக்கே பாத்துப்பான். இப்பவே விலகிட்டேனா நான் உன்னை கொல்லாம விட்டுருவேன். நினைச்சாலும் முடியாது. ஒரே கையில முத்திரைகள் பண்ணிட்டு இருக்கானா? ரகசிய ஜுட்சு, 1000 needles of death. அவன் அந்த பையனை கொல்ல விரும்பல. இது புதுசா இருக்கு. இது சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சு. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது யாரு? ஹீரோஸ்னா கொஞ்சம் லேட்டா வந்தா தானே நல்லா இருக்கும். நருட்டோ, நீயா? இவங்க எல்லாரும் இங்க தான் வருவாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? காட்டு பகுதியில இவங்க ஒரு விலங்க அடிச்சு போட்டிருந்தாங்க. அங்க இருந்த மரங்களும் வெட்டப்பட்டு இருந்தது. அந்த வெட்டுகளை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். அப்படிதான் உங்களை கண்டுபிடிச்சேன். வேற ஏதாவது முயற்சி பண்ணு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ நல்லா சண்டை போட்ட. ஒரு உண்மையான நிஞ்சா மாதிரி. இத பாரு தம்பி, நான் உண்மையான நிஞ்சா தான். நான் எதிர்பார்த்த அளவுக்கு நீ வேகமா இல்ல. இந்த நொடியில இருந்து முடிஞ்சா என்னோட தாக்குதல்ல இருந்து நீ தப்பிச்சுக்கோ. சாஸ்கே யாருங்கிறத உங்க எல்லாருக்குமே காட்ட போறான். அப்புறம் சாக்குரா மாதிரி சிறப்பா யோசிக்க யாராலையுமே முடியாது. ஆமா, நான் மூளையை தீட்டி வச்சிருப்பேன். அப்புறம் கடைசியா இருக்கிற ஒருத்தன் இந்த கூட்டத்தோட கிறுக்குத்தனமான சிறந்த நிஞ்சா. அவன் தான் நருட்டோ உசுமாக்கி. சரி, நான் இப்போ பிரிட்ஜுக்கு போக போறேன். ஒரு ஹீரோவா இருக்கிறது சுலபம் கிடையாது. அது ரொம்ப கஷ்டம். நான் சொல்றத நம்பு. நான் நம்புறேன். ஹாக்கு, நீ இப்படி அடி வாங்கிட்டு இருந்தா தோக்க போறது அவங்க இல்ல, நாம தான். உன் திறமைய காட்டு. சரி, பணியில செஞ்ச கண்ணாடிகள். என்னது இது? அவ என்ன செஞ்சிட்டு இருக்கான்? இதெல்லாம் கண்ணாடிகள். ஆனா எப்படி? இப்போ நாம ஆரம்பிக்கலாம். உண்மையான வேகம்னா என்னன்னு இப்போ உனக்கு காமிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க, என்னால இங்கே இருக்க முடியாது. நான் போயாகணும். எனக்கு புரியுது. நீ போ. சாஸ்கே, இந்த பொடி. அவன் அதை புடிச்சிட்டான். யார் அது? பைத்தியக்காரன், இதெல்லாம் பண்றதுக்கு இதான் நேரமா? இந்த கும்பலோட கிறுக்குத்தனமான சிறந்த நிஞ்சா நாருட்டோ உசுமாக்கி சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். தயாரா இருக்கீங்களா? ஹீரோ என்ட்ரி, ஷேடோ க்ளோன் ஜுட்சு. இல்ல நருட்டோ, நகர்ந்து போ. கண்டிப்பா அந்த பையனுக்கு ராசி நல்லா இருக்கு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நருட்டோ? நீ என்ன பைத்தியமா? இது போட்டி. உன்னோட திறமையை காட்டுறதுக்கான இடம் இல்ல. எதிரிக்கு உன்னோட ஜூட்சு திறமையை காட்டாத. இப்படி ஒரு சண்டையில நீ இடையில வந்தனா உன்னோட உயிரை பறி கொடுக்கறதுக்கு சமமானது. என்ன மன்னிச்சிடுங்க. உங்க எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். ஜாபூசா, இந்த பையன் நான் என்னுடைய ஸ்டைல இவன் கூட சண்டை போடுறேன். அப்ப இத உன் ஆசைப்படி செய்யணும்னு நினைக்கிற, அப்படித்தானே ஹாக்கு?
இதுதான் கடைசி எச்சரிக்கை. கண்டிப்பா உன்னுடைய முகத்திரைய கிழிச்சு நான் உன்னை அழிச்சு காட்டுறேன், பாக்குறியா? கண்டிப்பா நான் அவனுக்கு உதவி பண்ணணும்னு மட்டும் யோசிக்காத. சாஸ்கேவோட நிலைமை மோசமா இருக்கு. எந்த பக்கத்துல இருந்து தாக்குதல் நடக்குதுன்னு கூட தெரியலையே. அவனால எப்படி இதெல்லாம் முடியுது? சாஸ்கே, நருட்டோ, யோசிங்க. நீங்க 2 பேரும் ஒரே நேரத்துல உள்ள இருந்தும் வெளிய இருந்தும் அவனை தாக்கணும். ஆமா, நான் இவனை இங்க இருந்து தாக்கும்போது நருட்டோ சரியா அவனை வெளில இருந்து தாக்குனானா இவனை சுலபமா தோக்கடிச்சிடலாம். சாஸ்கே, உன்னை காப்பாத்த நான் உள்ள வந்துட்டேன். ஓ நருட்டோ, எதிரிக்கு தெரியாம நீ வரணும், உன்னோட நண்பனுக்கு தெரியாம இல்ல. கண்டிப்பா நீ ஒரு முட்டாள் தான் நருட்டோ. நாம 2 பேரும் இங்க உள்ள இருந்தோம்னா சரி விட்டு தள்ளு. நீ இப்படி சொதப்படுறது ஒண்ணும் புதுசு இல்லையே. உன் கூட பேச எனக்கும் விருப்பம் இல்ல, புரிஞ்சுதா? இந்த நருட்டோ கொஞ்சம் கூட அறிவே இல்லாத நிஞ்சான்னு எல்லார்கிட்டயும் பேர் வாங்கிடுவான் போல இருக்கே. ஃபயர் பால் ஜூட்சு. அட, இது வேலைக்கே ஆகல சாஸ்கே. இது எல்லாத்தையும் ஒருக்கிறதுக்கு உனக்கு இன்னும் நிறைய நெருப்பு தேவை. இந்த மிரர் ஜூட்சுவை தாண்டி வர்றதுக்கான வழி அவங்க ஏதாவது கண்டுபிடிச்சாலும் இந்த நிஞ்சாவை அழிக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம். முதல்ல நமக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகளை நாம அழிக்கணும். அப்பதான் எதிரிகளை உரு தெரியாம அழிக்க முடியும். வருத்தப்படாம தைரியமா பயப்படாம சண்டை போட முடியும்.